கேளுமா. விருப்பமனுலாம் கொடுத்துட்டு இருக்காங்க. பாமக சார்பில் நம்ம யார் கொடுக்க போறோம்? எப்படி? ஏதோ பைத்தியக்காரங்க செய்கிறதெல்லாம் என்கிட்ட வந்து கேள்வி கேட்குறீங்களே, இது சரியா தகுமா முறையா உங்களை கேட்குறேன். சார் இப்போ ஜிகே மணி மேல சத்தமா கேளுமா. சார் ஜிகே மணி மேல அன்புமணி ராமதாஸ் வந்து ரொம்ப அன்பு பொழியிறாரா சீக்காமணி மேல? இல்ல சார், விமர்சனம் நிறைய வச்சிருக்காரு. அன்பை பொழியிறாரா, பாசத்தை பொழியிறாரா, என்ன பொழியிறாருன்னு நீங்க தான் சொல்லணும். விமர்சனங்கள் வச்சுட்டே வராரு. அது பைத்தியக்காரன் எதை வேணாலும் சொல்லுவான். இதெல்லாம் போய் இதுக்கு ஒரு கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்களம்மா. ஏம்மா நீங்கள் வந்து நல்ல தொலைக்காட்சி நடத்துகிறீங்க, மக்களுக்கான தொலைக்காட்சி, நல்ல செய்திகளை கொடுக்குறீங்க. ஆக இந்த நேரத்தில் இது ஒரு கரும்புள்ளி மாதிரி ஏன் இந்த மாதிரி கேள்விகளை கேட்குறீங்க? இது தகுமா முறையா நீதியா நேர்மையா? சார் 2026 தேர்தல் வேலைகள் போதுமா? கேளுமா. விருப்பமனுலாம் கொடுத்துட்டு இருக்காங்க. பாமக சார்பில் நம்ம யார் கொடுக்க போறோம்? எப்படி? ஏதோ பைத்தியக்காரங்க செய்கிறதெல்லாம் என்கிட்ட வந்து கேள்வி கேட்குறீங்களே, இது சரியா தகுமா முறையா உங்களை கேட்குறேன். சார் இப்போ ஜிகே மணி மேல சத்தமா கேளுமா. சார் ஜிகே மணி மேல அன்புமணி ராமதாஸ் வந்து ரொம்ப அன்பு பொழியிறாரா சீக்காமணி மேல? இல்ல சார், விமர்சனம் நிறைய வச்சிருக்காரு. அன்பை பொழியிறாரா, பாசத்தை பொழியிறாரா, என்ன பொழியிறாருன்னு நீங்க தான் சொல்லணும். விமர்சனங்கள் வச்சுட்டே வராரு. அது பைத்தியக்காரன் எதை வேணாலும் சொல்லுவான். இதெல்லாம் போய் இதுக்கு ஒரு கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்களம்மா. ஏம்மா நீங்கள் வந்து நல்ல தொலைக்காட்சி நடத்துகிறீங்க, மக்களுக்கான தொலைக்காட்சி, நல்ல செய்திகளை கொடுக்குறீங்க. ஆக சென்னையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார். இது குறித்தான முழு விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். விவரங்களை பதிவு செய்தார். சென்னை கோட்டூர்புரத்தில் பாமக ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பாமக தரப்பில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் விருப்ப மனுக்களை பெறுகிறார்கள் என்கின்ற ஒரு கேள்வி என்பது செய்தியாளர்கள் மூலம் கேட்கப்பட்டிருந்தது. அதற்கு பதிலளித்த அவர் பாமகவில் விருப்ப மனு பெறுவது பைத்தியக்காரத்தனம் என ஒரு கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். மேலும் பாமக தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் கௌரவ தலைவர் ஜிகே மணி மீது சில விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறாரே என்ற குறித்த கேள்விக்கும் இது போன்ற கேள்விகள் எல்லாம் கேட்க வேண்டாம் என்கிற வகையிலே செய்தியாளர்களிடம் அவர் கூறி சென்றிருக்கிறார். குறிப்பாக இந்த மாதிரியான நேரத்தில் கருமொழி வைத்தது போல அந்த மாதிரியான அவதூறு பரப்பிய விஷயங்களை, விமர்சனம் செய்த விஷயங்களை கேட்க வேண்டாம் என்கின்ற வகையிலே ராமதாஸ் அவர்கள் தெரிவித்து சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக திண்டிவனத்திலிருந்து மருத்துவமனை செல்வதற்காகவும் இயற்கை மூர்த்தியில் திருமண நிகழ்வு கலந்து கொள்வதற்காகவும் ராமதாஸ் இங்கே சென்னை வந்திருந்தார். அதன் பிறகாக இன்று அகர்வால் மருத்துவமனைக்கு சென்றதன் பிறகாக கோட்டுப்புறம் இல்லத்திலிருந்து திண்டிவனம் புறப்படுவதற்காக செயல்படப்பட்ட போது செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு இவ்வாறு அவர் பதிலளித்து சென்றிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி பாண்டியராஜன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.